நான் தான் இளங்கோவோட அண்ணன். சார் என்ன சொல்றீங்க? நீங்க இளங்கோட அண்ணனா? உங்களை பார்க்கணும், ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன்னு தம்பிகிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். தம்பி என்ன நினைச்சோன்னு தெரியல, எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவே இல்லை. அதான் சார் இளங்கோ உங்க தம்பி. அவனும் எனக்கு தம்பி மாதிரி தான், என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி வீட்டுக்கு வருவான், நல்லா பேசுவான். ஆனால் ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு சொன்னால் மட்டும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருப்பான். மேபி இப்படி ஒரு அக்கா கூட பழகுறோன்னு தெரிஞ்சா நீங்கள் திட்டுவீங்கன்னு நினச்சா அவன் பயந்துருக்கலாம். சரி அதை விடுங்க. என்ன சாப்பிட்றீங்க? நீங்கள் என்னோட கெஸ்ட், என்ன வேணும்? உங்க மன்னிப்பு தான் மேடம் வேணும். ஏன் சார் என்னாச்சு? நான் பண்ணது பெரிய தப்பு தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மேடம், என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் சார் அலறீங்க? இது உங்க தப்பு மட்டும் இல்ல, இந்த சொசைட்டி எங்களுக்கு கொடுத்த சாபக்கேடு. திருநங்கை பார்த்தாலே இந்த கேடுகட்ட சமூகம் சில அசிங்கமான பேரை சொல்லி கிண்டல் பண்ணி தான் எங்களை கூப்பிடும். சகஜமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ஷேர் ஆட்டோல டிராவல் பண்ண விட மாட்டாங்க. திருநங்கைனா ஒன்று பிச்சை எடுக்கணும், இல்லை பாலியல் தொழில் பண்ணணும். இதுதான் எங்களோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன்ல. நாங்களும் நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடாதா? அதை ஏன் சார் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். ஏன் சார் பாரதி சொன்ன அந்த செம்மை மாதர் நாங்களே இருக்கக்கூடாதா? என்ன மாதிரி ஒரு திருநங்கை ராத்திரி நேரத்தில் புடவை கட்டிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு வண்டியில ஏறினா அவ தப்பான இடத்துக்கு தப்பான வேலை செய்ய தான் போகணுமா?